இந்த நாளிலும் கூட வாசிக்க கேட்டதான கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 33வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். இன்னும் கலாத்தியர் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை கூட வாசியுங்கள். வேதம் சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்ற தலைப்பிலே ஒரு சில வார்த்தைகளை பேசும்படியாக தேவன் கிருபை தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கலாத்தியர்கள் எழுதியிருக்கிற போது 6வது அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கிறோம், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரிகாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தேவனுடைய சமூகத்திலே நமக்கு பூமியிலே கொடுக்கப்பட்ட நாட்களிலே நாம் எதற்காக பிரயாசப்படுகிறோம்? நித்திய ஜீவனுக்காக பிரயாசப்படுகிறோமா, இல்லை இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து மடிந்து போவதற்காக பிரயாசப்படுகிறோமா என்பதை குறித்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கோம். அது மாத்திரமல்ல, கலாத்தியர் 6 அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசியுங்கள். நம்மை தேவன் ஒருபோதும் பரிகாசம் பண்ண விட்டார். தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்விதமாய் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்த நம்மை ஒவ்வொருவரையும் தேவன் மட்டுமாய் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னமும் ஒவ்வொரு நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ ஆபத்துகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் எது வந்தாலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தி கொண்டே இருக்கிறது. இதே இப்படியே நடத்தி கொண்டிருக்கிற நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் பல காரியங்கள் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையிலே பிறரிடத்திலே நம்மோடு சேர்கிற நம்பரிடத்திலே நாம் அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்வோம். அப்பொழுது அவர்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை சொல்வார்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே சொல்லுவார்கள், வெளி சபைகளிலே நல்ல ஆவிக்குரிய அபிஷேகங்கள் உண்டு, வரங்கள் உண்டு, எல்லா வரவும் நம்முடைய சபையிலும் உண்டு, அதை நாம் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாஸ்டர் நமக்கு தந்து நம்மை அந்த அபிஷேகத்தில் வழி நடத்த முடியாது. வேதத்திலே அவருடைய சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். உன் விசுவாசம், என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் என்னை நடத்துவார், தேவன் என்னை தாங்குவார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் உண்டானால் தேவன் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இல்லாமல் இருந்தால் நாம் மனுஷன் சொல்லுகிற காரியங்களை நினைத்துவோ, சரிதானோ, அங்கே அபிஷேகம் இல்லையோ, அங்கே ஆவிக்குரிய வரங்கள் இல்லையோ என்று சொல்லி அநேகரை தேடி ஓடுவோம். இங்கே சொல்லப்படுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமத்திலே 16வது வசனத்திலே 1-2 வசனங்களை வாசியுங்கள். ஆதியாகமம் 16 1-2 வசனங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் முதலாவதே வாக்கு கொடுத்தார். கடற்கரை மணலை போல உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், அவ்வளவா இருக்கும், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றெல்லாம் அதற்கு முந்தின அதிகாரங்களே நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே மனுஷனுடைய சுயம், அதாவது சாராவுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகள் இல்லையே, ஆனால் தேவனுடைய வார்த்தையை அந்த இடத்துல விட்டு விடுகிறார்கள். அதே போலதான் அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம் வாசிக்கிறோம், அதனால் ஜெபிக்கிறோம். ஆனால் சில நெருக்கங்கள், சில கஷ்டங்கள், பிரயாசங்கள் வருகிற வேளையிலே அதை விட்டு நாம் பின்வாங்குகிறோம். அப்பொழுது நாம் மனுஷனை நோக்கி பார்க்கிறோம். அல்லாமல் நாம் தேவன் சொன்ன வாக்கு தத்தங்களை நாம் நம்பி அவருடைய சமூகத்திலே நாம் நிற்போமானால் எந்த மனுஷன் எதை சொன்னாலும் நாம் செய்ய மாட்டோம். நமக்கு தேவன் தந்திருக்கிற ஞானம், அறிவு எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நாம் அதன்படி நடப்போம். நாம் யாரையும் பார்க்க மாட்டோம், யாரும் எதை சொன்னாலும் எங்கேயும் ஓட மாட்டோம். தேவனுடைய சமூகத்தில் நாம் நிற்போம். ஆனால் சாராளுடைய வாழ்க்கையில் பாருங்கள்,
மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்றதுக்கு ஒரு சின்ன சாட்சியாகத்தான் அந்த வசனம் சொல்லப்படுகிறது. அவள் பிள்ளை இல்லாத போது அவள் வேலைக்காரியை வைத்து அந்த குடும்பத்தை கட்டலாம் என்று சொல்லி ஆலோசிக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்திலே வருகிற அதற்கு பிற்பாடு ஒவ்வொரு வசனங்களும் வாசிக்க அது அந்த சாராளுக்கு மிகவும் ஆபத்தாக முடிகிறதை பார்க்கிறோம். மனுஷனுடைய வாழ்க்கையிலே மிகவும் சாபமான காரியங்களை அதில் கொண்டு வருகிறதாக பார்க்கிறோம். அவ்விதமான அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். 16வது அதிகாரம் 5-6 வசனங்கள். பாருங்கள், அங்கே முதலாவதாக கொஞ்சம் பொறுத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று ஒரு மனநிலை இல்லாதபடியினாலே அவர்கள் அங்கே வேலைக்காரியை வைத்து அந்த குடும்பத்தை கட்டும்படியாக ஆலோசிக்கிறபடியினாலே அங்கே பெரிய குழப்பம் வருகிறது. அதாவது 6வது வசனத்திலே பார்க்கும்போது ஆபிரகாம் சாராளை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கை. அதற்கு முன்பதாக அநேக காரியங்களை ஆபிரகாமிடத்தில் அவள் சொல்லுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் எப்படி சம்பவித்ததே, என்னை நெருக்குகிறாளே என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலே அப்படித்தான். நாம் தேவனுடைய வசனங்களை நம்பி தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடி அநேக காரியங்கள், மனுஷன் சொல்லுகிற காரியங்களை நினைத்து, அல்லாவிட்டால் என்ன காரியங்களை செய்தால் போதும் என்று சொல்லி அநேகர் அறிவுரைகள் நமக்கு சொல்லுவார்கள். நாம் தேவனிடத்திலே ஞானத்தை கேட்க வேண்டும், தேவனிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும். மனுஷனிடத்திலே நாம் ஆலோசனைகளை கேட்போமானால் அவர்களை விட நாம் பரிதவிக்கப்பட்டவர்களாக போவோம். இம்மைக்காக மாத்திரம் இந்த பூமியிலே வாழ்கிறவர்களாய் மாறிவிடுவோம். அதனால் தேவனுடைய வசனங்களை நாம் விசுவாசித்து அவருடைய சமூகத்திலே தேவன் நமக்கு சகலத்தையும் செய்ய வல்லமுள்ளவர். எந்த காரியங்களானாலும் சரி. அதாவது பழைய ஏற்பாட்டிலே அநேக வசனங்கள் இருக்கிறது. தானியேலுடைய காரியத்திலே அந்த தானியேலுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அவருக்கு ஜெயமாக மாற்றினார். அதற்கு விரோதமாக எத்தனையோ ஜனங்கள், ராஜாக்கள் எல்லாரும் சேர்ந்து அவன் ஒரு காரியத்திலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாதபடி அவனை ஜபத்திலே குற்றம் கண்டுபிடித்தார்கள். ஆனாலோ அவர்கள் அழிந்து போகிறார்கள். அதுதான் மனுஷனுடைய ஆலோசனையின்படி நடக்கிற காரியங்கள். அதுபோலதான் இங்கே சாராளும் ஆபிரகாமை அப்படியாக விட்டு எப்படியாக என் குடும்பத்தை கட்டலாம் என்று பார்த்தார். ஆனால் அந்த இடத்திலே பார்க்கும்போது அவர் சாராளுக்கு மிகவும் வேதனையாக, என்று சொன்னால் இனி நான் தான், நீ பிற்பாடு நீ வேலைக்காரி, அந்த அளவிலே நடத்தக்கூடிய அளவிலே அவளோடு பேச தொடங்கிவிட்டாள். அப்பொழுதுதான் அவங்களுக்குள்ளே இந்த பெரிய ஒரு குழப்பமே வருகிறது. அப்பொழுதுதான் சொல்லுகிறாள் இப்படி, அதாவது 7வது வசனத்தை சொல்லி, கர்த்தருடைய தூதன் அவளை வனாந்தரத்திலே துருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூட்டண்டையிலே கண்டாள். அதாவது அந்த இடத்திலிருந்து சாராள் அவளை துரத்தி விடுகிறதாக பார்க்கிறோம். பாருங்கள், முதலாவதாக வீட்டிலே வேலைக்காரியாக இருந்தவளை வேலைக்காரியாக அல்ல வீட்டுக்காரியாக மாற்றுகிறது அவளுடைய வேலையாக இருந்தது. வீட்டுக்காரியாக மாற்றி அவளுடைய எல்லா சகல நன்மைகளையும் அவளுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி அவளுடைய வாழ்க்கையிலே இனி சாராள் அடிமையாக மாறுகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்திலிருந்து அவள் துரத்தி விடப்படுகிறாள். அப்புறமாக அந்த வசனத்திலே அடுத்தடுத்து வாசிக்கிற வேளையிலே கர்த்தர் அவனோடும் கூட இருக்கிறார். அதாவது அவன் குமாரனை பெற்றெடுக்கிறாள், அவன் இஸ்மவேல் என்று பெயரிடுகிறார்கள். அது மனுஷனுக்கு மிகவும் எதிரானவன், எல்லா மனுஷனுக்கும் எதிராய் மாறுகிறது. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மனுஷனுடைய ஆலோசனைகளை கேட்டு தேவனுடைய காரியங்களை நாம் விட்டு நாம் பின்வாங்கி மனுஷ ஆலோசனைக்கு கீழ்ப்படிவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது எல்லாம் தோல்வியாகத்தான் இருக்கும். எல்லாவற்றிலும் நமக்கு நெருக்கமாகத்தான் இருக்கும். யோனாவை தேவன் சொன்னார், நினிவேயிலே போய் நினிவே பட்டணம் அழிக்கப்பட போகிறது, அதற்காக பிரசங்கி என்று சொல்லி அங்கே அவன் அந்த தேவனுடைய வார்த்தை விட்டு அவன் தர்சிசு போகிறதை பார்க்கிறோம். அங்கே எவ்வளவு நெருக்கங்கள் அங்கே வருகிறது என்பதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். அவ்விதமாய் ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுடைய சமூகத்திலே நாம் தேவனை விட்டு மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அவன் பின்வாங்கி போனபடியினாலே அவனுக்கு மிகவும் வேதனைகள் வந்தது. அவன் அந்த
அந்த இடத்துல போன பிறகு அவன் மனங்கசந்து எரிந்து கொண்டு அவன் உள்ளங்கள் எரிந்து கொண்டே இருந்தது. நான் தெரியுமே, எனக்கு தேவன் மனதுருக்கமுள்ள தெய்வம், அவர் இரக்கமுள்ள தெய்வம், இந்த தேசத்தை அழிக்க மாட்டார், அதற்காக இறங்குவார் என்று சொல்லி எனக்கு முன்னமே தெரியும். அதனாலே தான் நான் தர்சீசு கப்பல் ஏறினேன் என்று சொல்லி அவன் திரும்ப திரும்ப அந்த காரியத்தை தான் சிந்திக்கிறான். பாருங்கள், அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோமானால் தேவன் சகல காரியங்களும் நமக்கு நன்மையான காரியங்களை தருவார், நன்மையான காரியங்களை நமக்கு முடிய பண்ணுவார். ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரியமான பாதையில் தேவன் நடத்துவார். நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னோடு பேசுங்கப்பா, எனக்கு வேண்டிய ஞானத்தை தாருங்க ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய பாதை எனக்கு காட்டுங்கப்பா, அன்னதினம் உம்முடைய கிருபையிலே நடக்கட்டும் அப்பா, எனக்கு இருக்கிற கஷ்டங்கள், பிரயாசங்கள், நெருக்கங்கள், வியாதிகள் எல்லாம் மாறட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நாம் ஆவியானவரோடு நாம் கேட்க வேண்டும். அதை போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சமூகத்திலே நாம் சில காரியங்களுக்காக ஒரு நாள் அல்லாவிட்ட ஒரு மாதம் அல்லாவிட்ட 2 மாதம் 6 மாதங்கள் ஜெபிக்கிறோம். நமக்கு அந்த காரியம் நடக்கவில்லை என்பதனாலே நாம் முறுமுறுக்க தொடங்குகிறோம். அந்த காரியத்தை ஜெபிக்கிறதை விட்டு விடுகிறோம். அதனாலே ஆராதனையிலிருந்து நான் பின்வாங்கி போகிறோம். அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அப்படியாக அல்ல. ஒரு சாட்சியிலே நான் பார்க்கும்போது ஒரு மந்திரவாதிக்காக 5 வருடங்கள் ஒரு ஸ்திரீயானவள் ஜெபித்திருக்கிறாள். 5 வருடங்கள். ஆனால் 5வது வருட முடிவிலே அவன் மரண தருவாயிலே அந்த ஸ்திரீனிடத்திலே அவளை கொண்டு போய் சேர்க்கப்பட்டு அவள் மூலமாக அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டு அவள் மூலமாக பெரிய ஒரு ஊழியக்காரராக மாறுகிறதை பார்க்கலாம். 5 வருடங்கள் ஜெபித்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி ஏதாகலும் காரியங்களுக்கு நாம் ஜெபிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்துக்கும் தேவன் நமக்கு நன்மையானதை தருவார். தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் நமக்கு கிடைக்காது. அதனாலே நாம் பொறாமையோ எரிச்சலோ கொண்டு நாம் பின்வாங்கி போனால் நமக்குத்தான் கேடு. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தருகிற ஆசீர்வாதம் அது நமக்கு போதும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் 6:8 பாருங்கள், தன் மாமிசத்துக்கு என்று விதைக்கிறவன் மாமிசத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நமக்கு முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், அவருடைய நீதியை தேட வேண்டும், அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும், அவருடைய வசனங்களை பற்றி கொள்ள வேண்டும். இன்னும் கலாத்தியர் 6:9 சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்கிறதுனால் சோர்ந்து போகாதிருப்போமாக. நாம் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று பார்க்கிறோம். நாம் நன்மை செய்கிறவர்களாக, தேவன் நன்மை செய்கிறவராக இருந்தார். அவருக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் வந்தது. அவர் நன்மை செய்தபடியினாலே அவருக்கு விரோதமாக கல்லெறிந்து கொள்ளும்படியாக அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம். அவர் நன்மை செய்தபடியினாலே, மனுஷனுக்காக நல்ல உபதேசங்களை கொடுத்தபடியினாலே, வியாதிகளை சொஸ்தமாக்கினபடியினாலே அவருக்கு விரோதமாக அந்த காரியங்கள் வந்தது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நான் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நன்மை செய்கிறவர்களுக்கு தீமை வரத்தான் செய்யும், தீமை வராது என்று சொல்லவில்லை. நன்மை செய்கிறவர்களுக்கு எதிராகத்தான் எல்லா காரியங்களும் இருக்கும். ஆனால் நாம் தேவனுக்கு பயந்து நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் நன்மை செய்து சோர்ந்து போகாமல் இருந்தால் கடைசி நாட்களில் தேவன் ஏற்ற பிரதிபலனை நமக்கு தருவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இம்மட்டும் தேவன் நம்மை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் 5:38. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். பாருங்கள், நாம் தேவனுடைய வசனத்தை விசுவாசியாதபடியினால் தான் நமக்குடைய வாழ்க்கையிலே சஞ்சலங்கள். இங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது, வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அது அடுத்த வசனம் தான் சொல்லப்படுகிறது. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று பார்க்கிறோம். தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிற வசனங்கள் தான் அது. நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற அந்த வசனம் நாம் அனுதினம் அதை வாசித்து பார்க்க வேண்டும். நாம் அவசரமாக கடந்த நாட்களையும் கூட பாருங்கள், அநேக காரியங்களை நாம் கேட்டோம். நாம் அவசரமாக வேத பாகத்தை திறந்து வைத்து வசனம் வாசிக்கும் போது அது வேறு வசனங்கள் தான் வரும். நாம் தேவ சமூகத்தில் இருந்து அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்கான நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். நாம்
ஒரு நாளைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும், ஒரு செய்தி ஆனாலும் சரி, ஒரு பாடல் ஆனாலும் சரி, அதை போட்டிருந்தால் அதை மிகவும் கருத்தாக அதை கேட்டுக்கொண்டிருந்தால்தான் நம்மளோடு அந்த பாடல் ஆனாலும் சரி, அந்த வசனங்கள் ஆனாலும் சரி, நம்மளோடு பேசி கொண்டு இருக்கும். இல்லாவிட்டால் நாம் பல காரியங்களை குறித்து கவலையோடு இருந்தால் அந்த காரியங்கள் நம்முடைய மனதிலே பதியாது. நாம் இங்கே இருந்தாலும் கூட நம்முடைய சிந்தனைகள் வேறு விதமாய் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றும் புரியாது. ஆனால் தேவ சமூகத்தில் இருக்கிற வேளையிலே அவருடைய வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வசனங்களும் எத்தனையோ காரியங்களை நாம் சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் கூட ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் ஒரு வசனத்திற்கு பதிலாக வேறொரு வசனத்தை, அதற்காக பொருத்தமான வசனங்களை ஏராளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்து பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் ஒரே வசனத்தை மட்டும் வாசித்து அநேக ஆசீர்வாதங்களுக்கான வசனங்கள் இருக்கிறது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவன், 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன், 2 மடங்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் அதெல்லாம் ஆசீர்வாதங்கள் தான், அது நமக்கு உண்மையாதான். ஆனால் தேவனுடைய சித்தப்படி நாம் செய்ய வேண்டும், அவருடைய வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். அப்படி ஆனால் தான் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், தானியேலுடைய வாழ்க்கையில நான் சொன்னேன், அவன் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாதபடி அவனுடைய உணவு வகைகளை கூட அவன் மாற்றி வைக்கிறான். பாருங்கள், ராஜ சமூகத்தில் ராஜ போஜனத்தினாலே கூட அவன் புசித்து அது கெட்டு போய்விடும் என்று சொல்லி அவன் அதை மாற்றி வைக்கிறான். இங்கே நமக்குடைய வாழ்க்கையிலே இந்த மாமிச சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்மாவானது இந்த உள்ளுக்குள்ளே இருந்தாலும் கூட இந்த மாமிசத்திலே அநியாயங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், சாபங்கள் என்னெல்லாமோ நாம் செய்கிறோம். ஆனால் ஒன்றும் அந்த ஆத்மாவை அணுகாது. அவ்வளவாய் பரிசுத்த தேவன் அதை பாதுகாத்து கொண்டே, பரிசுத்த ஆவியானவர் அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒரு வார்த்தையில சொல்லப்படுகிறது, இந்த ஆகாயமானது மேலே இருந்து அப்படியே மூடினபடி இருக்கிறது. ஆனால் அந்த மனுஷன் சொல்லும் போது சொல்லுகிறார், ஆகாயம் அப்படியே தான் இருக்கு, தேவன் படைத்தது அது அப்படியே நிற்கிறது. அதுபோல நம்முடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவிலும் எந்த ஒரு அநீதியான காரியங்களும் அதில் ஒட்டி கொள்ளுகிறது இல்லை. ஏனென்று சொன்னால் நம்முடைய சரீரம் அந்த ஆவியானவரை விட்டு மிஞ்சி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவங்களை செய்யும்படியாக, கோபம் கொள்ளும்படியாக, எரிச்சல் அடையும்படியாக பல காரியங்களை நாம் பேசும்போது அங்கே அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆத்மாவை அப்படியே மௌனமாகி வைத்து விடுகிறதை பார்க்கிறோம். எதை பற்றியும் அது கவலைப்படுகிறதில்லை. முதலில் அதை சொல்லி பார்க்கும், நீ அது செய்யக்கூடாது, அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அது உன்னை மரண வழியிலே கொண்டு போகும், அது உன்னை பாதாளத்திலே தள்ளும் என்று சொல்லி எல்லாம் எச்சரிக்கும். ஆனால் அவைகளை எல்லாம் கேட்காதபடி நாம் நம்முடைய சுயத்தை வெளியே விடுவோமானால், அதான் சொல்லப்படுகிறது, நம்முடைய மாமிச சரீரம் செத்ததாய் இருக்க வேண்டும், பாவத்துக்கு என்று அது முழுமையாக மரித்ததாக இருக்க வேண்டும். நம்முடைய சரீரம், ஆவி, ஆத்மா அது ஜீவனுக்கு என்று பிழைத்திருக்கிறதா இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த இடத்திலே நாம் ஜெயம் கொள்ள முடியும். அல்லாவிட்டால் நம்முடைய சுய மாமிசம் அங்கே வெளிப்படும். அதிலே நாம் பெருமையான காரியங்களை பேசுவோம். என்னால் இவைகளெல்லாம் செய்ய முடியும், என்னால் நான் அல்லவோ இது அத்திரியம் செய்தது, அப்படி என்று பல காரியங்களை சொல்வார்கள். ஆனால் தேவ சமூகத்திலே அந்த பெருமையான காரியங்களை எல்லாம் விட்டு தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்தும் போது அந்த பரிசுத்த உள்ளத்திலிருந்து ஆவியானுடைய சந்தோஷம் வெளிப்படும். நம்ம முகங்கள் பிரகாசிக்கும். எந்த மனுஷனிடத்தில் நாம் ஒரு வார்த்தை பேசினால் அதை கவனமாய் கேட்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து போகிற பாதையிலே தேவனுக்கு நாம் சாட்சிகளாய் தான் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். அதைத்தான் ஒவ்வொரு மனுஷனும் பார்க்கிறது. நம்மை வெளியே ஜனங்கள் பார்ப்பார்கள், இவன் இப்படி இருந்தவன் இப்பொழுது இப்படி நடக்கிறானே, இவனுடைய வாழ்க்கையிலே என்ன குறை கண்டுபிடிக்கலாம்? அது பிசாசானவன் ஒரு பக்கம், இவனை எப்படி வீழ்த்தலாம், இவனுடைய வாழ்க்கையிலே என்ன, இவனுடைய வாழ்க்கையிலே கொண்டு போட்டால் இவனை கீழே விழத்தள்ளலாம் என்று சொல்லி சத்துருவும் கூட ஒரு பக்கம் பார்ப்பான், மனுஷர் கூட அதே மாதிரி தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆவியானவருக்கு முதலிடம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே ஆவியானவரே நீர் உதவி செய்யுங்க அப்பா, நீர் எங்களோடு பேசுங்க கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படி இந்த நாளில் வாழ கிருபை தாருங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நாம் அண்டி கொள்ளும்போது அது பெருத்த சந்தோஷமாக இருக்கும். அது ஒருவருக்கும் சொல்லி அறிவிக்கக்கூடாது, அதை அனுபவிக்கிற வாழ்க்கையிலே நான் தெரியும். அல்லாமல் நாம் எவ்வளவு சொன்னாலும் அது மற்றவருடைய இருதயத்திலே அது ஏறுகிறதில்லை. அது பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தால்தான் அந்த சந்தோஷம் உண்டாகும், அந்த சமாதானம் உண்டாகும். யார் எதை சொன்னாலும், எப்படி தூற்றினாலும், எப்படி பேசினாலும், எதை குறித்து நாம் கவலைப்பட மாட்டோம். அதுதான் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்தால்.
பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. வாருங்கள், அதற்காகத்தான் இந்த வசனங்களை கொண்டு தேவன் நம்மோடு பேசுகிறார். அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியினாலே அவருடைய வசனம் தரித்திருக்கிறதில்லை. அவரையும் விசுவாசிக்க வேண்டும். நாம் இந்த பூமியிலே நாம் இவ்வளவாய் ஜீவிக்கிறோம் என்றால் அவருடைய அன்பு ஒன்று மாத்திரம். இன்று அநேகருடைய வாழ்க்கையில நாம் கடந்த நாளில் எவ்வளவோ வசனங்களை அவர் வாசித்து நமக்கு சொன்னார். அநேகருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. நமக்கு எது இருந்தாலும் அதை வேதம் சொல்லுகிறது, போதும் என்ற மனதுடனே உடைய தேவ பக்தி என்று சொல்லப்படுகிறது. போதும் என்ற மனதுடன் நம்முடைய வாழ்க்கையில தேவன் தருகிறது போதும். நாம் அதுக்கு அதிகமாக நாம் ஆசைப்படுகிறதுனாலே அவரிடத்திலே நாம் அதிகமாக போராடி எனக்கு அந்த காரியம் வேண்டும், நிச்சயமாக எனக்கு அந்த காரியம் வேண்டும் என்று நாம் போராடுவோமானால் தேவன் சில வேளைகளில் அதை அனுமதிக்கலாம். ஆனால் அது நமக்கு தீமையாக, அது சஞ்சலமாக, அது கண்ணீராக மாறும். திரும்ப நாம் அதை நினைத்து நினைத்து அழ வேண்டியது வரும். அதனால் தேவன் கொடுக்கிற வசனம், கொடுக்கிற காரியங்கள் அது நன்மையானது தேவன் தருவார். அதைத்தான் நான் யோசிக்க வேண்டும். நாம் அதைத்தான் அதிலே திருப்திப்பட வேண்டும். தேவன் இதை தந்திருக்கிறார், இது போதும். தேவன் சமாதானத்தை தருகிறார், போதும். சுகபலனை தருகிறார், போதும் என்று சொல்லி அந்த விசுவாச வாழ்க்கையிலே முன்னேறி போக வேண்டும். வேத வசனங்கள் எவ்வளவு வசனங்களை கொடுக்கப்பட்டிருக்கு, நாம் ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும். அவைகளை படிக்கிறதுனாலே கடந்த நாளிலே அவர் அந்த பிரசங்கித பாஸ்டர் சொன்னார், நான் வேத வசனத்தை வாசித்தேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். அவருக்கு உணர்த்தப்பட்டது. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிறவர். எந்த பாவியான மனுஷனை அவர் தள்ளுகிறவர் அல்ல. தேவ சமூகத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் நாம் எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தோம், நம்மளை தேவன் தேடி வந்தார், ரட்சித்தார். அவருடைய வசனங்களை வாசிக்க வேண்டும், அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும், ஒரு கனி ஒடுக்கலாய் மாற வேண்டும். பூமிக்குரிய மகிமை அல்ல, வானத்துக்குரிய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தேவ சமூகத்தில் வாஞ்சிக்க வேண்டும். அதைத்தான் விரும்புகிறார். இந்த பூமியிலே கொஞ்ச நாட்கள், ஆனால் நித்திய காலமாக அவருடைய அரசாட்சியிலே நாம் பங்கெடுக்குவதற்கு தகுதியாகத்தான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு நாம் தகுதியாக வேண்டும். ஆனால் அவருடைய வசனங்களை வாசிக்க வேண்டும். அதற்கு பொருத்தமான வசனங்கள் எங்கே இருக்கிறது என்பதை நாம் தேடி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசித்த உடனே அது பெருத்த சந்தோஷம், பெருத்த ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்த ஒரு வசனம் வாசிக்கும் போது அது சாபமாக இருக்கும். அப்படி அல்ல. தேவன் தருகிற வசனம் எல்லாவற்றையும் வசனங்களையும் வாசிக்க வேண்டும். மனுஷனுக்கு நன்மையும் தீமை எல்லா காரியமும் நீ நடக்க வேண்டிய வழி, இந்த பூமியிலே மாயான உலகம் என்று சொல்லி எல்லாம் அநேக காரியங்களை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்களை எல்லாம் நாம் வாசிக்க வேண்டும். அப்படி வாசிப்போமானால் நம்முடையக்குள்ளே பெருத்த ஒரு சந்தோஷமுடும், நம்முடைய வாழ்க்கையிலே மாறுதல் உண்டாகும். நம்மை வாழ்க்கையை புரட்டி மாற்றுகிறதா இருக்கிறது. தேவன் மாற்றுவார் நம்முடைய வாழ்க்கையை. நாம் என்றைக்கும் இப்படி நெருக்கம் உள்ளவர்களாக, என்றைக்கும் வியாதி உள்ளவர்களாக, என்றைக்கும் பலவீனம் உள்ளவர்களாக, என்றைக்கும் கடன் பிரச்சனை உள்ளவர்களாக இருக்கும்படி தேவன் விரும்பவில்லை. தேவன் நம்மை உயர்த்துவார். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே நாம் போதும் என்ற மனதோடு கூட அவருடைய வேத வசனங்களை அனுதினம் வாசித்து தியானித்து தேவன் தருகிற நன்மைகள், தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள், அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்காகத்தான் செய்து முடிக்கிறவர், தீமைக்காக ஒரு காரியத்தையும் செய்கிற தேவன் அல்ல. யோவான் 5வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் 5:40. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆம். ஆமாம், அது அதே வசனம் பாருங்க. யோவான் 5:40 தானே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்று பார்க்கிறோம். முந்தின வசனத்திலே பார்க்கிறோம், அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியினாலே அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக 40வது வசனத்தில் பாருங்கள், அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்று சொல்லப்படுகிறது. நமக்கு ஜீவன் உண்டாக வேண்டுமானால், நாம் ஜீவனோடு மனுஷனை போல வாழ வேண்டுமானால், மிருகங்களைப் போல அல்ல, மனுஷனை போல வாழ வேண்டுமானால் அவருடைய சமூகத்தில் வர வேண்டும். அவருடைய வசனங்களை வாசிக்க வேண்டும். அவருடைய சித்தப்படி செய்ய வேண்டும். வேதத்தில் நாம் சொல்லுகிறோம், பிதாவே கர்த்தாவே கர்த்தாவே என்று விழிக்கிற எவனும் அல்ல, பிதாவுடைய சித்தம் செய்கிறவன். பிதாவானுடைய பரிசுத்த ஆவியானுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தம், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறவர்கள் தான் அந்த மகிமையிலே பிரவேசிக்க முடியும். அல்லாமல் பல காரியங்கள், நாம் மோசம் போகிற சம்பாஷணைகள், நாம்
சில இடங்களில் கூடி பேசுகிற வேளையில் ஆகாத காரியங்கள் நாம் பேசி விடுவோம். ஆனால் அதையெல்லாம் தேவன் வெறுக்க வேண்டும் என்று சொல்கிறார். தேவன் சொல்லுகிறது, உலகத்திலிருந்து உன்னை நான் பிரித்தெடுத்தேன். நான் உலகத்தான் அல்லது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. உலகத்திலே 4 பேர் கூடுகிற இடத்திலே நாம் போய் சம்பாதித்து அவளோடு இருந்து சிரித்து பேசி பழகலாக அல்ல. நாம் அந்த இடத்திலிருந்து மாறி தேவ சமூகத்தில் தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அப்படி நடக்க வேண்டும். எந்த காரியத்திலும் நமக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சொல்வார்கள், நீ இப்படி இருந்தியாம், நீ இப்படி இருந்தியாம், நீ என்னதெல்லாம் செய்தியாம், நீ அப்படி அநியாயம் செய்தியாம், அக்கிரமம் செய்த, எல்லாம் உண்டு, எல்லாம் இருந்ததுதான். ஆனால் அப்படி இருந்தோம் ஆம் உங்கள் ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. ஆமாம், அது தேவசனம் பாருங்க. யோவான் 5:40 தானே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்று பார்க்கிறோம். முந்தின வசனத்திலே பார்க்கிறோம், அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியினாலே அவருடைய வசனம் உங்கள் தரித்திருக்கிறதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக 40வது வசனத்திலே பாருங்கள், அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்று சொல்லப்படுகிறது. நமக்கு ஜீவன் உண்டாக வேண்டுமானால், நாம் ஜீவனோடு மனுஷனை போல வாழ வேண்டுமானால், மிருகங்களைப் போல அல்ல, மனுஷனை போல வாழ வேண்டுமானால் அவருடைய சமூகத்தில் வர வேண்டும். அவருடைய வசனங்களை வாசிக்க வேண்டும். அவருடைய சித்தப்படி செய்ய வேண்டும். வேதத்தில் நாம் சொல்லுகிறோம், பிதாவே கர்த்தாவே கர்த்தாவே என்று விழிக்கிற எவனும் அல்ல, பிதாவுடைய சித்தம் செய்கிறவன். பிதாவானுடைய பரிசுத்த ஆவியானுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தம், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறவர்கள் தான் அந்த மகிமையிலே பிரவேசிக்க முடியும். அல்லாமல் பல காரியங்கள், நாம் மோசம் போகிற சம்பாஷணைகள், நாம் சில இடங்களில் கூடி பேசுகிற வேளையில் ஆகாத காரியங்கள் நாம் பேசி விடுவோம். ஆனால் அதையெல்லாம் தேவன் வெறுக்க வேண்டும் என்று சொல்கிறார். தேவன் சொல்லுகிறது, உலகத்திலிருந்து உன்னை நான் பிரித்தெடுத்தேன். நான் உலகத்தான் அல்லது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. உலகத்திலே 4 பேர் கூடுகிற இடத்திலே நாம் போய் சம்பாதித்து அவளோடு இருந்து சிரித்து பேசி பழகலாக அல்ல. நாம் அந்த இடத்திலிருந்து மாறி தேவ சமூகத்தில் தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அப்படி நடக்க வேண்டும். எந்த காரியத்திலும் நமக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சொல்வார்கள், நீ இப்படி இருந்தியாம், நீ இப்படி இருந்தியாம், நீ என்னதெல்லாம் செய்தியாம், நீ அப்படி அநியாயம் செய்தியாம், அக்கிரமம் செய்த, எல்லாம் உண்டு, எல்லாம் இருந்ததுதான். ஆனால் வாழ்க்கையிலே நாம் வர வர தேவனுடைய வசனங்களை கேட்க கேட்க நாம் அவருக்கென்று நாம் மாற வேண்டும். நாம் நித்திய ஜீவனுக்காக நாம் மாற வேண்டும். அவருடைய அந்த வருகையிலே அவரோடு கூட போகும்படியாக நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த பூமியிலே சுகபோகமாக சந்தோஷமாக வாழ்ந்து இந்த பூமியிலே முடிந்து போகிற வாழ்க்கைக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. இந்த பூமியிலே கர்த்தருக்கென்று வாழ்கிறவர்கள் எப்பொழுதும் துன்பப்படுவார்கள், எல்லா விதத்திலும் நெருக்கப்படுவார்கள். கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் இறங்குவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் எதிர்ப்புகள், மிகவும் வேதனையான காரியங்களை நம்ம கண்முன்னாலே சொல்வார்கள். தேவனை இயேசு கிறிஸ்து அந்த ஊழிய பகுதியிலே பார்க்கும்போது எத்தனையோ காரியங்கள் அவருக்கு முன்பதாக சொன்னார்கள். அவர் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படுகிறதில்லை. அவருடைய ஊழியம், இது என்னுடைய காரியம், என் பிதா என்னை அனுப்பின காரியத்தை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று ஒரே அந்த வாஞ்சையில் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வேத வசனங்கள் படி நாம் நடக்க வேண்டும் என்று நினைத்து அப்படி நடக்க வேண்டும். அதான் சொல்லப்படுக, அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவன் உண்டாக வேண்டுமானால் யார் பிரசங்கித்தாலும் சரி, யார் ஜெபித்தாலும் சரி, யார் பாடினாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலே நான் போக வேண்டியது என்னுடைய காரியம். எனக்காக ஜெபிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அதுவும் வேதவசனத்திலே பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு போகிற வேளையிலே அவருக்காக அழுது கொண்டு போனார்கள் ஒரு கூட்டம் ஜனங்கள். அவர் எனக்காக அழ வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. அவர் சொன்னார், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். தேவ சமூகத்திலே கடந்து வந்து உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜெபிப்பீர்களானால், கண்ணீர் விடுவீர்களானால், தேவ சமூகத்திலே அது பெருத்த ஒரு மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் அது மாறும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தேவ ஜனமே, என்னை கொண்டு என்னுடைய காரியங்களை பார்க்க முடியாது, மற்றுள்ள காரியங்களை நாம் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை எப்படியாவது ஏற்றுக்கொண்டீர்கள், தேவனை பின்பற்றுகிறீர்கள், தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைத்தால்
நாம் எல்லா ஆராதனையிலும் பங்கெடுக்க வேண்டும். முடிந்த அளவு நம் ஆராதனையை விட்டு விடாதபடி நாம் முந்தி வருவோமானால் தேவன் நம்மை ஆவியானவர் நம்மை பின்னோட்டு விட மாட்டார். ஒவ்வொரு நாளும் நாம் எந்த இடத்துல இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை தட்டுவார், தேற்றுவார். நீ போ, ஆலயத்திற்கு போ, ஜெபம் உண்டு, ஜெபிக்கணும், கடந்து போ என்று சொல்லி நம்மை தேற்றுவார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில முறமுறப்பும் கோபமும் எரிச்சலும் வருமானால் அது நம்மை பின்வாங்கி தள்ளும். நாம் எந்த காரணம் கொண்டும் தேவ சமூகத்தில் வர முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மௌனமாய் இருப்பார். நம் சுயம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படி அல்ல, தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்த வேண்டும், நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், தேவனுடைய காரியங்களை முந்திக் கொள்ள வேண்டும். அப்படி எல்லா காரியத்தையும் செய்யும்போது தேவன் நமக்காக சகல காரியங்களையும் தேவன் நமக்காக செய்வார். அப்படிப்பட்டவர் தான் சர்வ வல்லமுள்ள தேவன். சகல அதிகாரம் அவருக்கு உண்டு. நாம் நினைக்கிறோம், நாம் என்னுடைய காரியங்கள் நான் அநேக சாட்சிகளை உங்கள் முன்பதாக நான் சொல்லி இருக்கிறேன். எத்தனை தடவையோ கடந்து போய் ஒரு சில காரியங்களுக்காக நாங்கள் ஜனங்களாக போனோம். ஆனால் கூட அதில் பிரயோஜனம் இல்லை. தேவ சமூகத்தில் ஜெபித்து விட்டு நாம் ஒருவராக நம்முடைய காரியங்களுக்காக நான் போகிறேன், என்னுடைய காரியம் அது கிடைக்கலையோ என்று சொல்லி நாம் தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு போக வேண்டும். விசுவாசத்தோடு போகும்போது அந்த காரியங்களை தேவன் வாக்கியம் பண்ணுவார். இன்னும் யோவான் 10வது அதிகாரம் 26வது வசனம், யோவான் 10:26. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினாலே விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். தேவன் சொல்லுகிறார், அங்கே ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியாக அதாவது கள்ளன் வருகிற வேளையிலே, அவன் திருடன் வருகிற வேளையிலே அவன் அவைகளை விட்டு ஓடி போகிறான். அந்த இடத்திலே தேவன் சொல்லுகிறார், ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினாலே விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். தேவனுடைய சமூகத்திலே அவர் மேய்ப்பனாய் இருக்கிறார், நாம் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம். அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும், அவருடைய வசனத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவருடைய வசனத்துக்கு நாம் செவி கொடுக்காதபடி மற்ற காரியங்களை சிந்திப்போமானால், நாம் செயல்படுவோமானால் அங்கே தேவன் அவைகள் அதிலே பிரியப்படுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்லப்படுகிறது, ஆனாலும் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால். தேவன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழிய பாதையில சொல்லுகிறார், நீ என்னுடைய ஆடுகளாய் இராதபடியினாலே என்று சொல்லுகிறார். ஆனால் அவருடைய ஆடுகளாய் மாற வேண்டும், அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும், அவருடைய சித்தம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அது விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். அவர் அந்த யூதர்கள் அவரோடு கூட கடந்து போனார்கள், அவர்களை பார்த்து தான் அப்படி சொன்னார். அவர் ஊழிய பாதையில சொன்னார். அது நமக்கு இன்றைக்கு அப்படியாக அது நமக்கு சொல்லப்படுகிறது. நாம் அதிலே நம்முடைய மனதை திருப்பிக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமானது முதலாவதாக தேவனுக்கு சாட்சியாய் வாழ வேண்டுமானால் அவருடைய அந்த ஆவியின் கனிகள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வர வேண்டும். எல்லாவற்றிலையும் பொறுமையாய் சகிக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வர வேண்டும். முதலாவதாக நாம் எந்த காரியத்தில் யார் என்ன பேசினாலும் பொறுமை, தாழ்மை, நீடிய பொறுமை நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். ஆவியின் கனிகள், அவர் சொல்லப்பட்ட எல்லா ஆவியின் கனிகளும் நம்முடைய இருதயத்தில் வர வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிற தெய்வமாய் இருப்பார். அல்லாமட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே அதுக்கு முன்பதாக கலாத்திரில் முதல் இதில் சொல்லப்படுகிறது, அது எரிச்சல்கள், கோபங்கள், பொறாமைகள், சண்டைகள், விக்கிர ஆராதனைகள் இவைகளெல்லாம் விட்டு திரும்ப வேண்டும். மனுஷனுடைய சித்தம் செய்யக்கூடாது, மனுஷனுடைய சித்தத்தின்படி நாம் நடக்கக்கூடாது. நான் நடந்தால் நமக்கு இந்த மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். நாம் நன்மை அல்ல, அது தீமை. மனுஷனுடைய சித்தப்படி நாம் செய்யும் போது அது தீமையாக நமக்கு மாறும். ஆனால் நன்மையான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அடுத்த அதில் 10:27 வாசியங்கள். யோவான் 10:27. பாருங்கள், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவருடைய பிள்ளைகள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் தெய்வ சமூகத்தில் இப்பொழுது வாலிப பிள்ளைகள், முன்னதாக எல்லாம் நம் அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு அப்படியே வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது வாலிப பிள்ளைகளுக்கு அந்த ரட்சிக்கப்பட வேண்டும், தெய்வ சமூகத்தில் வந்து ஜெபிக்க வேண்டும். கடந்த இந்த வருடம் இல்லை, இதற்கு முந்தின நாட்களில் பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் எல்லாம் வரும்போது வாலிப பிள்ளைகள் வருவார்கள், 2, 3, 4 வாலிப பிள்ளைகள் வருவார்கள். நாங்கள் ஜெபிக்கிற சகோதரங்களை போக சின்ன பிள்ளைகள் வருவார்கள், வந்திருந்து ஜெபிப்பார்கள், முடிவிலே சாயை வாங்க போவார்கள், எல்லா காரியத்தையும் ஒத்துழைப்பார்கள். ஆனால் இப்பொழுது எந்த வாலிப பிள்ளைகளையும் காண்கிறதே இல்லை. ஏனென்று சொன்னால் அவ்வளவு உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஞாயிற்றுக்கிழமை லீவு தான். ஆனால் சாயங்காலம் வேளையிலே வந்து
ஜனங்களோடு சேர்ந்து நம்முடைய சபையின் விசுவாசிகள் அல்லவற்ற சகோதரங்கள் கூடி வந்து செபிக்கிறார்களே, நாம் செபிக்க வேண்டும், அதிலே பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இல்லை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே. அந்த நேரங்களை வீணாக கழிக்கிறார்கள். தேவனுக்கு என்று கொடுங்கள். வாலிப பிள்ளைகள் அந்த இடத்துல கடந்து வர வேண்டும். வாலிப பிள்ளைகள் கடந்து வந்து ஜெபிக்கும் போது தான் அவருடைய வாழ்க்கையில ஒரு அது ஜெபிக்க வேண்டும் ஒரு தாகம் வரும். அப்போ நாம் அப்படியே ஜெபிக்கிற வேளையில அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். அல்ல நம்முடைய சுயத்தினால் அல்ல, தேவனுடைய கிருபையினாலே, அவருடைய கிருபையினாலே தான் ரட்சிப்பு வரும். அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த ஜெபங்களில் வந்திருந்து நாம் ஜெபிக்க வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில ஜெபம் என்று சொன்னால் யாரும் கடந்து வருகிறதில்லை. ஜெபம் என்றால் அற்பமாய் போய்விட்டது. அநேக காரியங்கள் சபையில் நாம் பார்க்கும்போது சின்ன பிள்ளைகள், நான் கடந்த நாளில் சொன்னேன் பாருங்கள், சின்ன பிள்ளை இவ்வளவு பிள்ளை ஒரு கல்லறை தோட்டத்திலே ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த பிள்ளை கண்ணடைத்து கண் கூப்பி அந்த இடத்தில் நிற்கிறது. நம்முடைய பிள்ளைகள் ஜெபம் என்று சொன்னால் அப்படி கண்ணை திறந்து வைத்து அப்படி யாரு கண்ணடைச்சிருக்க, யாரு ஜெபிக்கிறா திரும்பி பார்க்கிறார்கள். அப்படி அல்ல, நம்முடைய சின்ன பிள்ளைகள் எல்லாம் கண்ணடைத்து ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்திலே நாம் மிகவும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். முதலாவதாக தேவன் நம் ஜெபம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய முகத்தை பார்ப்பார். முதலாவது நாம் கண்ணடைத்து அவருக்கு முன்பதாக பயபக்தி உண்டானால் அந்த இடத்துல தேவன் நம்மோடு இடைபெறுவார். எந்த சின்ன பிள்ளை ஆனாலும் ஸ்தோத்திரம் சொல்லும் போது, அவரை துதிக்கும் போது நம்முடைய உள்ளத்துக்குள்ளே மகிழ்ச்சி வரும், அதில் மாற்றம் வரும். நமக்கு ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உண்டாகும். சின்ன பிள்ளைகள் பழக வேண்டும். அப்படியாக சிறு பிள்ளைகள், முதலாவதாக சிறு பிள்ளைகள் சின்ன பிராயத்திலே பழகினால்தான் பழகுவார்கள். அல்லாவிட்டால் கொஞ்சம் அடிக்கடி சின்ன நம்ம பாஸ்டர் சொல்லுவார்கள், பாக்கா இருக்கும்போது மடியில் இருக்கும், அது கம்முவானா மடியில் வைக்க முடியாது. அதுபோல தான் பாருங்கள், நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நாம் பிள்ளைகளிடத்தில் சொல்லிக் கொடுப்போம். பிள்ளைகள் சண்டேஸ் கிளாஸில் ஆனாலும் சரி, வெளியில் ஒரு இடத்துல பேசுகிற வேலைனாலும் சரி, இருக்கிற இடங்கள் ஆனாலும் சரி, நாம் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக, நாம் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக நாம் வளர வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதுதான் சொல்லப்படுகிறது, ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். நாம் அவருக்கு செவி கொடுக்கும் போது நம்மை தேவன் அறிவார். அவருடைய சித்தம் செய்யும் போது, அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது, அவருடைய சமூகத்தில் ஜெபம் என்று சொல்லி நாம் உடனே முழங்கால் படியிட்டு கண் கூப்பி கண்ணடைத்து அவருக்கு முன்பதாக பயபக்தியாக நிற்கிற வேளையிலே நமக்கு உள்ளிலிருந்து அந்த ஆவியானவர் பேசுவார். நாம் ஜெபிக்கணும். நாம் கண்ணடைத்து அப்படி நிற்கிற வேளையிலே நமக்கு சும்மா நிற்க முடியாது. துதி ஸ்தோத்திரங்கள் தானாக வரும். துதிக்கலாம், ஸ்தோத்திரிக்கலாம், ஜெபிக்கலாம், நாளுக்கு நாள் முன்னேறலாம். அப்படி வாழ்க்கையிலே நாம் இருக்கிற வண்ணமாக இருந்து கடந்து போனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. எத்தனை நாள் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் நாம் நம்முடைய சாட்சியின் வாழ்க்கை வேண்டும். நாம் தேவ சமூகத்தில் எந்த இடத்துல போனாலும் போகிற வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சி வேண்டும். அப்படியாக இருந்தால்தான் தேவன் நம்மோடு கூட இருப்பார். அதான் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அவருக்கு அவர் முன்பதாக போகிறார். நான் கடந்து போகிற பாதையிலெல்லாம் அவர் முன்பதாக போகிறார். நம்ம எந்த இடத்துல போனாலும் பரிசுத்த தேவன் நமக்கு முன்பதாக வழி ஆயத்த பண்ணுகிறவர், கோண நாளங்களை செம்மையாக்கி தருகிறவர், நெருக்கம் கஷ்டம் பிரயாசங்கள் வருகிற வேளையில் நம்மை தேற்றுகிறவர். கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன் நமக்கு அடைக்கலும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அந்த நேரத்தில் மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடாது. அந்த இடத்துல தேவன் நமக்கு ஜெயத்தை தருவார் என்ற ஒரு விசுவாசம் வேண்டும். அபிஷேகம் இல்லை, அந்த அந்த பாஸ்டர் அபிஷேகம் பெற்றவர், அவர் வரம் பெற்றவர். வரம் எல்லாம் தேவன் நமக்கும் கொடுப்பார். நாம் தேவ சமூகத்திலே நாம் இருந்து ஜெபித்து தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தம் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கும் கிருபைகளை தருவார், வரங்களை தருவார். ஆவிக்குரிய கிருபைகளையும் வரங்களையும் நமக்கு தருவார். தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லாமல் ஏதோ கடந்து வந்தோம், அப்படியே ஜெபித்தோம், கடந்து போனோம் என்றல்ல. நாளுக்கு நாள் நாம் புதிதாக்கப்பட வேண்டும். நாளுக்கு நாள் வளர வேண்டும். நாளுக்கு நாள் கிறிஸ்துக்குள்ளே வளர்ந்து பெருக வேண்டும். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பே பேசினது போல நாம் இந்த நாட்கள்லையும் பேசிக்கொண்டே இருப்போமானால் எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவ சமூகத்தில் வளருங்கள். அதற்காக சொல்லப்படுற அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அவருக்கு பின்னாக நாம் போகிற வேளையிலே எந்த நெருக்கங்கள் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் விட்டு விடுகிற தெய்வம் அல்ல. அவர் நமக்கு முன்பதாக போகும்போது வழியை நமக்காக, அதாவது அவருடைய வசன கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நாம் கடந்து போகிற பாதை அது வெளிச்சமாக இருக்கும். அது இருளாய் மாறிவிடாது.
வெளிச்சத்தில் நடக்கும்படியாக நம்முடைய இருதயம் தோன்றும், இருதயத்தில் எண்ணங்கள் வரும். எந்த இடத்திலும் நாம் ஒரு தைரியமாக நின்று தேவனுடைய சமூகத்தில் ஒரு சாட்சியாக நிற்க முடியும், ஜெபிக்க முடியும். எந்த கூட்டத்திலே போனாலும் ஒரு வார்த்தை ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல ஜெபிக்கும்படியான கிருபையை தருவார். அதான் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்க வேண்டும், நமக்குள்ளே. நம் வெளியில அல்ல, உள்ளுக்கு. தேவனை வாரும், எனக்குள்ளே வாசம் பண்ணுங்கப்பா, என்னை வழிநடத்துங்கப்பா, நான் பேச வேண்டிய காரியங்களை என்னிடத்துல பேசுங்க, எனக்கு வேண்டிய ஞானத்தை தாருங்க, எனக்கு வேண்டிய கிருபைகளை தாருங்க. ஒவ்வொரு நாளும் கேட்டு கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் இந்த ஒரு சில வசனங்களை வாசித்தேன். ஆனால் இன்றைக்கு காலை வேளையிலே நான் எழும்பி வாசிக்கிற வேளையிலே தான் இந்த மனுஷனுடைய காரியங்களை பற்றி, நான் மனுஷன் எதை விதைக்கிறான் எதை அறுப்பான் என்று சொல்லி நான் இவ்வளவு எழுதி வைத்தேன். ஆனால் இதற்கான ஒரு வசனம் கிடைக்க வேண்டுமே என்று சொல்லி காலை வேளையிலே ஜெபித்த வேளையிலே தேவன் எனக்கு உணர்த்தினது தான் ஆபிரகாமுடைய அந்த காரியங்கள். அதில் அநேக காரியங்களை நான் படித்தேன். அதே போல தான் பாருங்கள், நாம் காலை வேளையில் எழும்பி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்மை ஞானத்தினால் நிரப்புவார். என்றைக்கோ கேட்ட வசனங்களாக இருக்கலாம், அதை நமக்கு நினைப்பூட்டுவார். நாம் கடந்து போகிற வேளையில் துன்பங்கள் நெருக்கங்கள் வருகிற வேளையில் நாம் சோர்ந்து போகாதபடி நம்மை தேற்றும்படியாக அந்த இடத்துல ஒரு உற்சாகமான ஒரு வசனத்தை நமக்கு தருவார். தேவன் நம்மோடு பேசுவார், ஒவ்வொரு நிமிஷமும் பேசுவார். பிள்ளையாம் வழி தப்பி போற கூட வழி தப்பி அவன் சபிக்கும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக கடந்து போனான். ஆனால் கழுதையை கொண்டு தேவன் பேசுகிறார் பாருங்கள். அந்த இடத்திலேயும் கூட அப்படித்தான் நாம் வழி விலகி போனால் கூட தேவனுடைய வசனம் நம்மோடு பேசும். அந்த இடத்துல நாம் மனம் திரும்ப வேண்டும், அந்த இடத்துல விட்டு திரும்ப வேண்டும். இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசித்து நாம் முடிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:28. ஆமென், சோத்ரம், நன்றி இயேசுப்பா. தேவனுக்கு முன்பதாக அவருடைய பாதையிலே, அவருக்கு பின்னாக அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த பாதையில் நடக்கிற வேளையிலே நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. பாருங்கள், எந்த மனுஷனானாலும் வேதத்தில் சொல்லப்படுகிறது, இந்த சரீரத்தை கொல்லுகிறவனுக்கு பயப்படக்கூடாது. இந்த சரீரம் எங்கே விழுந்தாலும் எங்கே போனாலும் குழப்பமில்லை, ஆத்மாவை கொல்லுகிறவனுக்கு பயப்படுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆத்மாவை பாதாளத்திலே சாகடிக்க வல்லமை உள்ளவர் நம்முடைய பரிசுத்த தேவன் ஒருவரே. அவரே அன்றி நம்மை பாதாளத்தில் தள்ளுவதற்கு ஒருவராலும் கூடாது. ஆனால் அதை நாம் விரும்ப வேண்டும். அவருடைய பரிசுத்த சமூகத்திலே நாம் விழிப்போடு ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். அதான் சொல்லப்படுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதும் இல்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. நம்மை தேவனுடைய சமூகத்திலிருந்து வியாதியானாலும் சரி, பலவீனமானாலும் சரி, கடன் பிரச்சனையானாலும் சரி, கண்ணீரின் பள்ளத்தாக்கானாலும் சரி, மரண வேலையானாலும் சரி, நம்மை ஒரு போதும் தேவனை விட்டு நம்மை பிரிக்காது. பாருங்கள், தேவன் நம்மோடு கூட இருப்பார். நம்மோடு கூட இருந்து நம்மை ஜெயமான பாதையிலே நடத்துவார். தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்திலே நான் அநேக இடங்களிலே வெள்ளிக்கிழமை உபவாச ஜபங்களை பார்க்கிறேன், இடை ஆராதனைகளை பார்க்கிறேன். சின்ன சின்ன ஒரு சிறு பிள்ளை கைப்பிள்ளையோடு கூட கடந்து வருகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். நமக்கு இங்கே அப்படியாக யாரும் வருகிறதில்லை. ஏன்னு சொன்னால் அவளுக்கு ஏராளமான வேலைகள் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். நான் அவைகளை குறை சொல்லுகிறதில்லை. தேவ சமூகத்திலே நமக்கு எவ்வளவு வாஞ்சியோ, நான் எவ்வளவு நாளானாலும் அந்த இருக்கிற இடத்துல இருந்து ஆராதித்து நான் கடந்து போனால் மதி, எனக்கு அந்த ஆசீர்வாதம் போதும் என்று சொன்னால் அது அப்படியே இருக்கும். ஆனால் நாம் தேவ சமூகத்தில் வளர வேண்டும், நான் ஜெபங்களில் பங்கு கொள்ள வேண்டும், ஜெபிக்கிறவர்களோடு ஜெபிக்க வேண்டும். அதற்கொரு வாஞ்சை தாகம் உண்டானால் நாம் நாளுக்கு நாள் நம்மை தேவன் உயர்த்தி கொண்டே இருப்பார். நாளுக்கு நாள் கனி கொடுக்கும்படியாக நம்மை வளர்த்தி கொண்டே இருப்பார். அதற்கான காரியங்களை தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்து கொண்டே இருப்பார். அதற்காகத்தான் நான் சொல்லுகிறது, அல்லது யாரையும் குறை சொல்லுவதற்கு அல்ல. நானும் எவ்வளவோ காலங்கள் இருந்து போனேன். ஆனால் அந்த நாட்களை நினைக்கும் போது இவ்வளவு அதில் எந்த பிரயோஜனம் இல்லை. தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனாலே கண்ணீரின் பள்ளத்தாக. ஆனால் இந்த நாட்களில் பாருங்கள், நான் தேவ சமூகத்தில் வந்து செபிக்கும் போதெல்லாம் ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு பயங்கர சந்தோஷம். யார் வந்தால் என்ன, வரலைங்கள் என்ன, நாம் தேவ சமூகத்தில் செபிக்க வேண்டும். கடந்த நாளில் நான் ரவிச்சந்திரமாக ஒரு காரியத்தை பேசும்போது நாங்கள் பேசிக்கொண்ட காரியம் என்னவென்று சொன்னார், அநேகருடைய வாழ்க்கையிலே எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் நானும் இவ்வளவு நாளும் அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நாம் ஜெபிக்கிறது அவளுக்கு பிரதிபலமாக, அவளுக்கு ஆசீர்வாதமாக அமைய வேண்டுமானால் அவர்களும் அந்த வேளையிலே ஜெபத்தில் இருக்க வேண்டும். அல்லாவிட்டால் அவளுக்கு அந்த நேரத்தை ஒதுக்கி அந்த இருக்கிற இடங்களையாவது ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கிற நம் ஜெபம்
தேவ சமூகத்தில் வந்து அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய வேண்டுமானால் அதற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாமல் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்கள் என்று தெரியாது. நாங்கள் உங்களுக்காக, ஆனால் வியாதிப்பட்டு இருக்கிற வேளையில் அது தெரியும். தேவன் வியாதிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார், வர முடியாத நிலைமையில் இருக்கிறார் என்பதை தேவன் அறிவார். மற்ற மாதிரி எந்த காரியத்துக்கு ஆனாலும் அது தேவன் கொடுக்கிற ஒரு ஈவு, தேவன் கொடுக்கிற ஒரு கிருபை, அது அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு அவர்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஆனால் தான் அதில் நாம் நிலை பெற்று அதில் முன்னேறி வாழ முடியும். அதற்காகத்தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை கூட வாசித்து முடிக்கலாம். யோவான் 10:29. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், அது அடுத்த வசனத்தையும் கூட 30வது வசனம் கூட, தேவனும் பிதாவும் அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். நாம் எந்த இடத்துல போனாலும் நம்மோடு கூட வருகிறது பரிசுத்த ஆவியானவர். நம்மோடு கூட வந்தாலும் கூட தேவனுடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டே இருக்கிறது. நாம் எந்த இடத்துல போனாலும் என்ன வேலை செய்தாலும் எந்த இடத்துல, அதான் சங்கீதக்காரனாக தாவீது சொல்லும்போது, பாதாளத்திலே கொண்டு போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உமது கை என்னை பிடிக்கும் என்று. அவ்வளவாய் அவன் தேவனுடைய சமூகத்திலே அந்த தேவனுடைய அன்பை பெற்றவன். பாருங்கள், அதுவும் எந்த இடத்துல போனாலும் எந்த காரியத்தை செய்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அதுவும் வேதம் சொல்லுகிறது, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களில் பூமிக்குரிய மேனி அல்ல, பரலோக நித்திய ஜீவனுக்குள்ள மேனி வேறு என்று சொல்லப்படுகிறது. அதை வாசித்த வசனத்தில் பார்க்கிறோம். அநேக காரியங்கள் நாம் ஒவ்வொரு காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் செபிக்க வேண்டும். நாம் யாரையும் குறை சொல்லுவதற்காகவோ யாருடைய காரியங்களையும் சொல்வதற்காக அல்ல. தேவ சமூகத்தில் நீங்களும் வளர வேண்டும். என்னை போல நான் இருந்த வண்ணமாய் இருந்து அப்படியே கடந்து போனால் எனக்கும் பிரயோஜனம் இல்லை, அந்த நித்திய ஜீவனையை நான் இழந்து போவேன். அப்படியாக அல்ல, நாம் தேவ சமூகத்தில் வளருகிறவர்களாய் தேவன் விரும்புகிறது அவரிலே நிலைத்திருக்க வேண்டும், நிலைத்திருந்து நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் விரும்புகிறார். அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக நாம் பிரயாசப்படுவோம். அதற்காக நாம் செபிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.